சிறு ஃபுட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதை நான் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நாட்டு கம்பு முருங்கை தோசை, முருங்கை இலையில் தோசை, அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து மாவு வந்து அளந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதில் நிறைய ஐட்டம் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஒரே நிமிஷம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இஞ்சி எல்லாம் இருக்குது. நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு டீஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், டீஹைட்ரேட் பண்ணி நல்லா இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஸோ எல்லாமே இங்கே ரெடிமேடாக இருக்கும் பாருங்கள். தெரியுதா? பாருங்கள், இஞ்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு இப்போ 2 தோசை தான் வேணும் அப்படின்னா அது தகுந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். அது ஒரு சௌரியம் இருக்குது இந்த மாவில். பாருங்கள், தேவையான உப்பு. இதுக்கு கரெக்டாக வந்து 1.25 கப்பு தண்ணி விட்டால் போதும். நான் அளந்து ரெடியாக வச்சுருக்கேன் 1.25 கப்பு தண்ணி. ஸோ மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். நாட்டு கம்பு முருங்கை இலை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். அப்படி எதுவுமே இல்லையா, இட்லி மிளகாப்பொடி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.